ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம். படிக்கிற ஸ்லோகம் 10 முதல் 17 வரை. 10வது ஸ்லோகம் போடுங்க. எஸ், सूत उवाच यदा परीक्षेत् गुरुजाङ्गले अवसत् कलिं प्रविष्टं निजचक्रवर्तिते निशम्य वार्तामनतिप्रियां ततः सरासनं संयुग சௌந்திகராததே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். சூத கோசாமி கூறினார், குரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் பரீட்சித் மகாராஜா வாழ்ந்து வந்த பொழுது கலியுகத்தின் அறிகுறிகள் அவரது ராஜ்யத்துக்குள் ஊடுருவ துவங்கின. இதை பற்றி கேள்விப்பட்ட அவருக்கு இந்த விஷயம் அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. ஆனாலும் இது அவருக்கு போரிடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. வில்லையும் அம்புகளையும் கையில் ஏந்திய அவர் யுத்த செயல்களுக்காக தன்னை தயார் செய்து கொண்டார். சரி, ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். பரீட்சித் மகாராஜா எப்படி கலியுகத்தை வரவேற்றார். பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப படிக்கிற லீலை துவாபர யுகத்துல நடந்தது. அதாவது துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. யுக சக்கரம் 4 யுகங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த யுக சக்கரம் கால சக்கரம் சுத்துற மாதிரி, இந்த ஃபேன் சுத்துது இல்லையா, சக்கரம் சுத்துற மாதிரி சத்திய திரேதா துவாபரா கலி, சத்திய திரேதா துவாபரா கலி, இந்த 4 யுகம் மாறி மாறி வரும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அப்போ துவாபரயுகம் முடிவுல துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்க போகுது. அப்ப துவாபரயுகத்தோட முடிவுல கலியுகம் தொடங்குறதுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில அவதாரம் செய்திருந்தார். பரம புருஷோத்தமனான முதற் கடவுள் பகவானே இந்த பூமியில திரு அவதாரம் செய்திருந்தார். அப்ப அவருடைய நித்திய சகாக்கள், பகவானுடைய நித்திய சகாக்களான பாண்டவர்கள் இந்த பூமியில இருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இந்த கதை தெரியும். துவாபரயுகத்தோடைய முடிவுல மிகப்பெரும் யுத்தம், மகாபாரதம், மிக பெரும் போர், பாரத போர். ஒரே குடும்பம் 2ஆக பிரிந்து சண்டையிட்டார்கள். அதாவது என்ன ஆகும்னா, இந்த ஓரொரு யுகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. ஓரொரு யுகத்துக்கு ஒரு தன்மை, அதோடைய குவாலிட்டி. சத்தியுகம்னா கோல்டன் ஏஜ், சத்தியுகம்னா பொற்காலம். திரேதாயுகம்னா சில்வர் ஏஜ், திரேதாயுகம்னா வெள்ளி காலம். துவாபரயுகம்னா பிராஸ் ஏஜ், வெங்கல காலம். கலியுகம்னா அயன் ஏஜ், இரும்பு காலம். அப்ப சத்தியுகம்னா பொற்காலம், திரேதயுகம்னா வெள்ளி காலம், துவாபரயுகம்னா வெங்கல காலம், கலியுகத்துல இரும்பு காலம், அயன் ஏஜ். இப்ப இருப்பும் போய் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. கலியுகம் பிளாஸ்டிக் ஏஜ் ஆயிடுச்சு. இருப்பும் போயிடுச்சு, இருப்பும் போய் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஓரொரு யுகத்திலையும் அந்த யுகத்தோடைய ஆயுள் காலம், மக்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய செயல், அவர்களது தர்மம் எல்லாம் வேறுபடும். 4 யுகத்துக்கான தன்மை உண்டு. அந்த 4 யுகத்துக்கும் மக்களுடைய ஆயுள் காலம், யுகத்தினுடைய ஆயுள் காலம், அப்புறம் அந்த யுகத்துடைய தன்மைகள், இதெல்லாம் வேறுபாடு உண்டு. எப்படி தங்கம், வெள்ளி,
வெண்கலம், இரும்பு, இந்த 4 உலோகம். தங்கமும் உலோகம் தான், வெள்ளியும் உலோகம் தான், இரும்பு வெண்கலமும் உலோகம் தான், இரும்பு உலோகம் தான். ஆனா இந்த இந்த உலோகத்துக்குள்ள இவ்வளவு வேற்றுமைகள் உண்டோ அதே போல யுகங்களும் வேற்றுமை உண்டு. யுக பேதம், யுகத்திலும் வேற்றுமை உண்டு. சத்தியுகத்துல மக்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க, 1,00,000 வருஷம். சத்தியுகத்து மக்களோட ஆயுள் காலம் 1,00,000 வருஷம். சொன்னா சிரிப்பாங்க, என்ன கதை விடுறீங்களா, 1,00,000 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்பணுமா நாங்க? இந்த ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கு இதே வேலையா போச்சு. எதையாவது சொல்லுவாங்க, அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சாஸ்திரம் கூறவில்லை. நம்மளால அதை உணர முடியல, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இப்பவே உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்கலாம், பார்க்கலாம் நம்ம. என்னன்னா, இந்த கலியுகத்திலேயே 110, 120 வயசு வாழ்ந்தவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. நம்முடைய பாட்டியோட பாட்டி, தாத்தாவுடைய தாத்தா. இப்ப கூட இந்த சத்சங்கத்துல 500, 600 பேர் இருக்கிறோம். நம்ம வீட்டுல கூட ஒரு பாட்டி 90 வயசு, 100 வயசு வரைக்கும் இருந்தவங்க இருக்காங்க. நான் என்னோட சின்ன வயசுல எங்க பாட்டியோடைய அம்மாவை நான் பார்த்திருக்கேன். பாட்டியோடைய அம்மா, அதாவது கொள்ளு பாட்டி. எங்க அம்மா, அம்மாவுடைய அம்மா, எனக்கு பாட்டி, பாட்டியோடைய அம்மா கொள்ளு பாட்டி. இதுல எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, அவங்க அம்மாவையும் நான் பார்த்திருக்கிறேன். 110 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்படின்னா இது எப்படி சாத்தியமாச்சு? இன்னைக்கெல்லாம் 60 வயசு, 70 வயசுலயே போயிடுறாங்க. 70 வயசு, 75 வயசு இருந்தா அது பெரிய விஷயம். ஆனா கலியுகத்துல ஆயுள் காலம் குறைச்சுக்கிட்டே வருது. ஆனா முந்தைய யுகங்கள்ல, முதல் யுகமான சத்திய யுகத்துல 1,00,000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சு அடுத்த யுகத்துல என்னாச்சு, 10,000 வருஷம் திரேதா யுகம். துவாபர யுகத்துல 1000 வருஷம், கலியுகத்துல 100 வருஷம். அந்த 100 வருஷமே அல்பாயுஸ் தான். கலியுகத்துல 100 வருஷமே அல்பாயுஸ் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சத்தியுகத்தில் மக்கள் அந்த யுகத்துடைய காலம், இப்போ கலியுகம் மொத்த கலியுகத்தோட டியூரேஷன், 4,32,032,000 வருஷம். இப்ப இருக்கிற கலியுகம், இப்ப நடக்கிறது கலியுகம். இது 4,32,032,000 வருஷம். அதுல வெறும் 5,000 வருஷம் தான் நம்ம கடந்திருக்கோம். நம்ம கலியுகத்துடைய துவக்கத்துல பிரதமான ஸ்டார்டிங். கலியுகத்துடைய தொடக்கத்துல நம்ம இருக்கிறோம், 5,000 வருஷத்தை கிராஸ் பண்ணிருக்கோம். இனி 4,27,000 வருஷம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 5,000 வருஷத்திலேயே படாத பாடுபடுறோம். அப்ப கலியுக முடிவு எப்படி இருக்கும்? அது பாகவதம் அனைத்து விளக்கம் உண்டு. முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது, முக்காலமும் பாகவதம் சொல்லும். ஏன்னா வியாசதேவர் திரிகாலஜ்ஞா, முக்காலம் உணர்ந்தவர். அவர் பகவானான சக்தி அளிக்கப்பட்டவர். வேதவியாசர். வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே பிரப விஷ்ணுவே. வியாசதேவர் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். அதனால வியாசர் முக்காலம் அறிவார். சரி, அப்போ சத்தியுகம் 1,00,000 வருஷம். மக்கள் ரொம்ப நேர்மையானவங்க, ஆன்மீக விஷயங்களை பின்பற்றுறவங்க, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, எல்லா தெய்வீகமான குணம் இருக்கிறவங்க. 100%. அதான் சத்தியுகம், கோல்டன் ஏஜ். 100%. அடுத்தது திரேதாயுகத்துல என்னாச்சு, அப்படியே 25% போயிடுச்சு. 75% தான் திரேதாயுகத்துல. ஒன்லி 75%. யாரெல்லாம் உண்மை பேசுறவங்க, சாஸ்திரத்தை பின்பற்றவங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, இந்த மாதிரி ஒரு 25% குறைஞ்சிட்டாங்க. எந்த யுகத்துல? திரேதா யுகத்துல. துவாபர யுகத்துல இன்னும் குறைஞ்சி 50%, 50% ஆயிட்டாங்க. வாய்மை, தூய்மை, தவம், கருணை இதெல்லாம் பின்பற்றுறவங்க 50%. கலியுகத்துல வெறும் 25% தான் இருக்காங்க. வாய்மை, தூய்மை, தவம், கருணை இதெல்லாம் பின்பற்றக்கூடிய வெறும் 25%. அப்ப இருக்கிறதுல ரொம்ப டீக்ரேடான யுகம் கலியுகம். அதனாலதான் இங்க பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, இந்த 4 யுகத்துல கலியுகம் ரொம்ப கீழலையானது, ரொம்ப மோசமானது. அதனால பரீட்சித் மகாராஜ் ரொம்ப தயங்குறாரு. கலியுகம் தொடங்க போகுதுன்னு அதை பார்த்து அவருக்கு திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் ராஜ்யத்துல கலியுகம் வரணுமா? அவ்வளவு மோசமானது. கலியுகம்னாலே கலகங்கள் நிறைந்தது, சண்டை சச்சரவு. பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல இப்ப நம்ம 16வது அத்தியாயத்துல இருக்கோம். முதல் அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்கு, கலியுகம் எப்படி இருக்கும்? ராயே நாபாயே கலோ அஸ்மின்
பிராயணா பாய கலு அஸ்மின் யுகேஜனா மந்தாசு மந்தமதையா மந்த பாக்கியோபாத்திருதா. கலியுக மக்கள் வந்து அல்ப ஆயுசு. அந்த 100 வயசே அல்ப ஆயுசு, அது கூட வாழ முடியல. அல்ப ஆயுசு, மந்த புத்தி, எதை படிச்சாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனா பழைய சினிமா பாட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. பழைய சினிமா பாட்டு பாடும்போது நல்ல ஞாபகம் வருது. இது இந்த சினிமா தியேட்டர்ல பார்த்தோம், இந்த வயசுல பார்த்தோம், இந்த நடிகர் நடிச்சிருந்தாங்க. ஆனா பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் மனப்பாடம் பண்ண முடியல. இதுதான் மந்த புத்திக்கு. பகவத்கீதையில சரி ஒண்ணு வேண்டாம், இப்ப இந்த சத்சங்கம் பண்றோம். நாளை காலையில, நேத்து ராத்திரி சத்சங்கத்துல கலந்துக்கிட்டீங்களே, என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க எல்லாம் மறந்து போச்சுங்க. இவ்வளவுதான் புத்தி இருக்கு. ஆனா வேத காலத்துல சத்தியுகத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க? ஒரு குரு ஒரு மந்திரத்தை சொன்னா உடனே திரும்ப சீடர் சொல்லுவார். இப்ப உதாரணத்துக்கு, கார்பண்ணே தோசோ மகதத் சுவபாவா விச்சாமித்தாம் தர்ம சமூன சேதாகா எஷே ஈஷா நிஷிதம் பிருகுகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாக் பிரபன்னம். இந்த குரு சொல்லிட்டாரு, உடனே சீடர் சொல்லிடு. அவ்வளவு ஞாபக சக்தி இருந்தது. இன்னைக்கு புத்தகம் எல்லாம் இருக்கு, ஸ்லோகமும் இருக்கு, கையில மொபைலையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், தலை குப்புற நின்று படிச்சாலும் மறந்து போயிரு. நிறைய பேர் வரும், சுவாமிஜி எப்படி இந்த ஸ்லோகம் எல்லாம் படிக்கிறீங்க, எப்படி சொல்றது, மறந்து மறந்து போயிருது இல்லையா? சோ இப்படி கலியுகத்துல மந்த புத்தி, ராயணா அபாய கலு அல்பாசு முகேஜனா மந்தா, மந்த புத்தி, மந்த பாக்கியா, பாக்கியமே இல்லாதவங்க. எப்ப பாரு சண்டை சச்சரவு தான். வீட்டுல 2 பேர் தான் இருப்பாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போடுவாங்க. அந்த உபாத்திரதான், தொந்தரவு, எப்பவுமே தொந்தரவுலயே இருப்பாங்க, நிம்மதியாக வாழ முடியும். இதெல்லாம் பரிசித் மகாராஜா பார்த்ததே இல்லை. அவர் ராஜ்யத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஏன்? அது துவாபர யுகம். ஆனா அங்கேயும் வந்துருச்சு. எப்படி வந்தது பாருங்க. சத்தியுகத்துல சத்தியுகத்துல சண்டை நடக்கும். நம்ம வீட்டுல கூட தினமும் சண்டை நடக்குது. ஆனா சத்தியுகத்துல எப்படி சண்டை நடக்கும்னா, தேவர்கள்லாம் ஒரு கிரகத்துல இருப்பாங்க, அசுரங்கள்லாம் ஒரு கிரகத்துல இருப்பாங்க. இந்த அசுரர்கள் போய் தேவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. தேவ அசுர யுத்தம். தேவ அசுரன்னா யாரு? துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுர ஏவச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத்விபரியா. யாரெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்தனை செய்கிறாங்களோ, அவர் வழிபடுறாங்களோ, அவங்க எல்லாம் தேவர்கள், தெய்வீகமான குணம் உள்ளவங்க. பகவானை ஏத்துக்காதவங்க சமுதாயத்துல எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்க அசுரர்கள் தான். இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது, யாரும் எங்கிட்ட கோச்சிக்காதீங்க. அப்ப கிருஷ்ணர் வழிபாட்டாதான் நல்லவங்களா? அப்படி கிடையாது. சாஸ்திரம் அப்படி சொல்லுது. பகவானை சரணடையாம இந்த உலகத்துல ஒருத்தர் என்ன பண்ணாலும் அது இறந்து போன உடலை அலங்காரப்படுத்துறது தான், டெக்கரேட்டிங் த டெட் பாடி. பகவத் பக்தி ஹீனஸ்ய பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ் தபக அப்ராணஸ்யகி தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சனம். இப்ப எனக்கு வந்து, நான் சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன். எனக்கு வேத மந்திரம் எல்லாம் தெரியுது. நான் வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கேன், தப வாழ்க்கை வாழ்றேன், விரதம் இருக்கிறேன். ஆனா கிருஷ்ணரை ஏத்துக்கல, கிருஷ்ண பக்தி பண்றது இல்ல. அப்படின்னா என்னன்னா, உயிரற்ற ஒரு உடலை அழகு செய்வது. சில சமுதாயத்துல என்ன பண்ணுவாங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பாடியை குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அழகுபடுத்துவாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஆத்மா தான் போயிருச்சே. ஆத்மா போனதுக்கு அப்புறம் உடலை குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் பகவானை விட்டுட்டு எந்த செயல் பண்ணாலும் இறந்த சரீரத்தை அழகுபடுத்துறது தான். அதனால பக்தி இல்லாதவங்க, சாஸ்திரம் என்ன சொல்லுது? பக்தி இல்லாதவங்கள அசுரன்னு சொல்லுது. அப்ப பக்தினாலே பகவான் மேல அன்பு. அந்த பகவானிடத்துல அன்பு செய்யாதவங்க, பகவானை ஏற்றுக்காத அசுரங்கள். அவங்க எல்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க, அசுரங்கள்லாம். தேவர்கள்லாம், பகவானை ஏற்றுக்கொண்ட பக்தர்கள்லாம் ஒரு கிரகத்துல இருந்தாங்க. இந்த தேவர்களை போய் அசுரர்கள் தாக்குவாங்க. இது வந்து சத்தியுகத்துல. அதுக்கப்புறம் திரேதா யுகத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரே கிரகத்துல ஒரு நாடு ஃபுல்லா தேவர்கள், ஒரு நாடு ஃபுல்லா அசுரர்கள். என்னாச்சு? அயோத்தியால உள்ளவங்க எல்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அவங்க பிரபு ஸ்ரீராமர் மேல அளவிட முடியாத அன்பு வச்சிருந்தாங்க. லங்கையில உள்ளவங்க எல்லாம் ராட்சசர்கள். அப்ப ராட்சசர் என்ன பண்ணா? சீதையை தூக்கிட்டு போனா இல்லையா? அப்போ 2வது யுகமான திரேதா யுகத்துல அயோத்தியால உள்ளவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க, லங்கையில இருந்தவங்க ராட்சச குணம் உள்ளவங்க, 2 பேருக்கு சண்டை நடந்தது.
மூணாவது யுகம் துவாபர யுகத்துல என்ன நடந்தது? ஒரே கிரகம், ஒரே நாடு, ஒரே வீடு ரெண்டாயிடுச்சு. ஒரே குடும்பம். எல்லா குரு வம்சத்துக்காரங்க தான். திருதராசரும் குரு வம்சத்துக்காரர் தான். அவர் சகோதரன் பாண்டுவும் குரு வம்சத்துக்காரர் தான். ரெண்டு பேருமே குரு வம்சத்துல. திருதராசரும் பாண்டுவும் குரு வம்சத்தில் பிறந்த பிள்ளைங்க, சத்திரியர்கள். ஆனா என்னாச்சு? திருதராசர் என்ன சொல்றாரு? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமக பாண்டவா. என்னுடைய மகன்கள், என்னுடைய மகன்கள் பாண்டுவுடைய மகன்கள். அப்ப என்ன பண்ணிட்டாரு? என் மகன்கள் தான் கௌரவர்கள், பாண்டுடைய மகன்கள் பாண்டவர்கள், பிரிச்சுட்டாரா? அப்ப துவாபர யுகத்துல ஒரே குடும்பத்துல ரெண்டு குணம் உள்ளவங்க, தெய்வீகமான குணம் உள்ள அசுர குணம். பாண்டு புத்திரர்கள் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, திருதராசின் புத்திரர்கள் அசுர குணம் உள்ளவங்க. அப்ப துவாபர யுகத்துல என்னாச்சு? ஒரே கிரகத்துல, ஒரே நாட்டுல, ஒரே குடும்பம் இரண்டாக பிரிந்தது. ஒன்று அசுர குணம் உள்ளவங்க, ஒன்று தெய்வீக குணம் உள்ளவங்க. சரி, கலியுகத்துல என்னாச்சு? கலியுகத்துல ஒரே கிரகத்துல, ஒரே நாட்டுல, ஒரே வீட்டுல நான் தான் தெய்வீகமான குணம் உள்ளவனா இருக்கேன், நான் தான் அசுர குணம் உள்ளவனா இருக்கேன். பகல்ல கோயிலுக்கு போவேன், சாயந்தரம் வந்து டாஸ்மாக் போவேன். பகல்ல சாமி கும்பிடுவேன், ராத்திரி அவட்ட சண்டை போட்டு. அப்போ தெய்வீகமான அசுர குணம் கலியுகத்துல என்கிட்டயே இருக்கு. இதனாலதான் இருக்கிறதுல ரொம்ப வஸ்ட் வந்து கலியுகம். கலியுக மக்கள் வந்து ரொம்ப கீழலையா போயிட்டாங்க. ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறது ஒண்ணு, நடந்துகிறது ஒண்ணு. கடவுள் கிடையாது. பாருங்க, எந்த யுகத்திலுமே கடவுள் கிடையாதுன்னு சொன்னதே இல்லை. கடவுளை எதிர்ப்பாங்க இல்லையா? எர்ணிகசிபு கடவுளை எதிர்த்தார், ராவணன் கடவுளை எதிர்த்தார், கம்சன் கடவுளை எதிர்த்தாரா? இவங்க யாருமே வந்து கடவுள் கிடையாதுன்னு சொன்னது. ஆனா கலியுகத்துல பாருங்க, கடவுள் கிடையாது, கடவுளை காட்டு பிராண்டி, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆசுரியும் பாவம் ஆசுதா, அசுர குணம் உள்ளவங்க. அப்போ பாண்டுவுடைய காலம், அதாவது துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்துல பாண்டவர்கள் இந்த பூமி ஆண்டார். மகாபாரத யுத்தம் முடிச்சு யுதிஷ்டர் மகாராஜா அரியாசனத்துல உட்கார வச்சார் பகவான். அதுக்கப்புறம் யுதிஷ்டர் மகாராஜா, இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல படிச்சோம், பகவான் இந்த பூமி விட்டு மறைந்து விட்டார் என்று கேள்விப்பட்டவனே அவரும் இந்த உடலை விட்டார். அவரும் பகவான் திரும்ப, பாண்டவர் எல்லாமே போனார். அப்போ பரீட்சித்து மகாராஜா ராஜ்யத்துல உட்கார வச்சார். அப்ப இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, யுதிஷ்டர் மகாராஜா புரிச்சுக்கிட்டாரு, பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு, துவாபர யுகம் முடிய போகுது, கலியுகம் தொடங்க போகுது, அதனால இங்க வாழ்றதுக்கான இடம் இல்ல, பகவான் இல்லாத ஊர்ல நான் வாழ மாட்டேன் அப்படின்னு பகவான் இப்ப இந்த பூமியை விட்டு மறைஞ்சாரோ அன்னைக்கே அவங்க ராஜ்யத்தை விட்டு போயிட்டாங்க. அப்ப பரீட்சித் மகாராஜாவை அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு யுதிஷ்டர மகாராஜா தன் ராஜ உடையெல்லாம் கலைந்து ஒரு பிக்ஷைக்காரனை போல, ஒரு துறவிய போல போனார். அவருக்கு பின்னாடி அவங்க சகோதரர் எல்லாம் போனாங்க, அர்ஜுனன், நகுலன், பீமன், சகதேவன் எல்லாம் போனாங்க. இப்போ பரீட்சித் மகாராஜா குருவம்சத்து சக்கரவர்த்தியாக இந்த பூகோளத்தை ஆண்டு வர்றார். அப்ப குருவம்சம்ங்கிறது இந்தியாவை மட்டும் ஆண்ட பகுதி கிடையாது. பரீட்சித் மகாராஜா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார். இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அப்போ இந்த குருவம்ச சாம்ராஜ்யம், குருவம்ச சாம்ராஜ்யம் இந்த உலகத்தையே ஆண்டு வந்தது பரீட்சித்துடைய தலைமையில். பரீட்சித் மகாராஜ தலைமையில இந்த பூமியை ஆண்டு வந்தார். அப்ப பரீட்சித் மகாராஜா சில அறிகுறிகளை பாக்குறாரு. அதுல புரிஞ்சுக்கிட்டாரு கலியுகம் தொடங்க போகுது. ஏன்னா அந்த விஷயங்களை அவர் ராஜ்யத்துல பார்த்ததே இல்லை. மக்கள்லாம் பொறாமைக்காரங்களா இருக்காங்க, ஏமாத்துக்காரங்களா இருக்காங்க, திருடர்கள், கயவர்கள் அதிகமாயிட்டாங்க, பிற உயிர்களை துன்புறுத்துறவங்க, இதெல்லாம் பரீட்சித் மகாராஜ் பாக்குறாரு. அதனால பரீட்சித் மகாராஜ் புரிஞ்சுக்கிட்டாரு கலியுகம் தொடங்க போகுது. இது வந்து அவருக்கு திருப்திகரமா இல்லை. பரீட்சித் மகாராஜாவுக்கு இது மகிழ்ச்சியா இல்லை. ஏன்னா பரீட்சித் மகாராஜா வந்து செங்கோல் ஆட்சி, அவர் ராஜ ரிஷி, அவர் பகவானுடைய தூய பக்தர். அதனால அவர் ராஜ்யத்துல கலியுகம் வர வேண்டுமா, இதை நான் அனுமதிக்க வேண்டுமா? முடியாது. ராஜா நேர்மையானவரா இருந்தா திருடர்கள், கைவர்கள் எல்லாம் பயந்து போய் ஒளிச்சிருப்பாங்க, முன்னாடி வரமாட்டாங்க. அதனால கலியுகத்தை தோன்ற விடக்கூடாது. பரீட்சித் மகாராஜ் என்ன முடிவு பண்ணிட்டாரு? கலியுகத்தை
நான் தோன்ற விட மாட்டேன் அப்படின்னு இந்த கலியுகத்தோட அறிகுறி எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு, கையில ஒரு வில்லு அம்பு எடுத்துக்கிட்டு அவர் போறாரு. போரிடுவதற்கான வாய்ப்பு. ஏன்னா கலியுகனாலே சண்டை சச்சரவுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணாரு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா சத்திரியாவுக்கு ஒரு ஸ்பிரிட், சத்திரியாவுடைய ஒரு குணம் என்னன்னா தன் வீரத்தை நிலைநாட்டுவது. இது நம்ம பின்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல படிப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அப்ப இந்த ஸ்லோகத்துல 10ஆம் ஸ்லோகத்துல நாம் தெரிந்து கொண்டது, 10ஆம் ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்கும் போது பரிட்சித்துடைய ஆட்சி காலத்துல ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அதை விரும்பல. பரிட்சித் மகாராஜா வந்து அதுல திருப்தி அடையல. கலியுகம் தொடங்குறதுக்கு பரிட்சித் மகாராஜா திருப்தி அடையல. ஏன்னா அவருடைய ஆட்சி காலம் பொற்காலமா இருந்தது, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கலி உள்ள வந்துச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ பரிட்சித்துடைய ஆட்சி காலம் வேற, இப்ப இருக்கிற ஆட்சி காலம் வேற. அன்று மன்னர் ஆட்சி தான் மக்களுக்கான ஆட்சி. பரிட்சித்தோட ராஜ்யம் ராம ராஜ்யம், சிபியோடைய ராஜ்யம், பெரும் ஆகச்சிறந்த ராஜ ரிஷிகள். அதனால அந்த குழந்தை பிறந்தப்பவே யுதிஷ்ட மகாராஜ் கேட்டார், இந்த குழந்தை எப்படி பிற்காலத்தில் இருப்பாரு. அப்ப பெரும் பண்டிதர்கள், புரோகிதர்கள், பிராமணர்கள் சொன்னாங்க, இந்த குழந்தை ராமரை போல ராஜ்யம் செய்வார். யுதிஷ்டிரா, ராஜ்யத்துக்கு குறைந்ததல்ல இவன் ராஜ்யம். தானம் வழங்குவதில் சிபி சக்கரவர்த்தியை போலவும், பக்தி குணங்களில் அம்பரீஷனை போலவும் அவருடைய குணங்களை புகழ்ந்து பாடுற பரிட்சித்துடைய குணங்கள். அதனால ஒரு நேர்மையான மன்னன் இருக்கும்போது கலிபுருஷன் வாழை சுருட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா இயற்கையினுடைய செயல் என்னது, காலச்சக்கரம். காலச்சக்கரம் சொல்லிட்டுதான் ஆக வேண்டும், யுகம் மாறிதான் ஆகணும். தென் கலியுகம் உள்ள வரப்போகுது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 11ஆவது ஸ்லோகம். ஸ்வலங்கிருதம் ஷியாம துரங்க யோஜிதம் ரதம் பிரிகேந்திரத்வஜமாஸ்ருத புராத் விருதோ ரதாஸ்வதி யுக்தயா சசேனயா திக்விஜயா நிர்கதஹ. பரிட்சித் மகாராஜா கருநிற குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் அமர்ந்தார். அவரது கொடி சிங்கத்தின் அடையாளம் பொறிக்கப்பட்டதாக இருந்தது. இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு தேரோட்டிகள், குதிரைப்படை, யானைகள் மற்றும் காலால் படை ஆகியவற்றால் சூழப்பட்டவாறு எல்லா திசைகளையும் வெற்றி கொள்வதற்காக அவர் தலைநகரிலிருந்து புறப்பட்டார். அச்சா, இது அடுத்தது. இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான பாடம் என்ன? இன்னைக்கு முட்டாள் விஞ்ஞானிகள்லாம் சொல்ற மாதிரி நாகரிகம் இன்னைக்கு டெவலப் ஆகல. பெரிய பெரிய சிட்டி, பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய நகரங்கள்லாம் வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தினால, நவீன நாகரிகத்தினால வந்ததுங்கிறது முட்டாள்தனம். அடுத்த முட்டாள்தனம், குரங்குல இருந்து மனுஷன் வந்தான். ஆதி மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆதி மனுஷனுக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, சமைக்க தெரியாது, அவன் காட்டுல வாழ்ந்தான், மலைகளையும் கிழங்களையும் சார்ந்ததான். முட்டாள்தனமான பாடம். இங்க பாக்குறோம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பல்வேறு நகரங்கள் இருக்கு, பல்வேறு நகரங்கள். இந்த நகரங்கள் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டதல்ல. இந்த நகரங்கள், எல்லா நகரத்துக்கும் கேபிட்டல் வந்து அஸ்தினாபுரம். பல்வேறு நகரங்களுக்கு தலைநகரமா இருந்தது அஸ்தினாபுரம். இது வந்து செயற்கையா உருவாக்கப்பட்டதல்ல, இயற்கை சூழல் அப்படியே ஒரு நகரம். மலைகள், நதிகள், சமுத்திரம், இயற்கை எங்க இருக்கிறதோ அந்த இயற்கையை சார்ந்து வாழ்க்கை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மலையும் மலை சார்ந்த இடம், காடு காடு சார்ந்த இடம், வயல் வயல் சார்ந்த இடம், நிலம் நிலம் சார்ந்த இடம். இப்படி மக்கள் இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. அங்க பெரிய நகரங்கள் இருந்திருக்கு, கிராமங்கள் இருந்திருக்கு, எதுவுமே இல்ல. திடீர்னு ஒரு வெடிப்பு வந்துச்சு, அதுக்குள்ள எல்லாம் வந்துச்சுங்கிறது முட்டாள்தனமான பாடம். இன்னைக்கு மக்கள், இன்னைக்கு குழந்தைங்க நிறைய தவறான பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, பாகவதம் தெளிவான பாடம் கற்பிக்கணும். பரிட்சித் மகாராஜா அவருடைய குதிரை கருநிற குதிரை. நீங்க பகவத்கீதையில பார்த்துருக்கீங்க, அர்ஜுனுடைய குதிரை வெள்ளை நிறத்துல இல்லையா? அர்ஜுனுடைய குதிரை வந்து வெள்ளை நிறத்துல இருந்து, அவங்க தாத்தா பரிட்சித்துடைய தாத்தா, அவர் குதிரை வந்து வெள்ளை நிறம், பரிட்சித்துடைய குதிரை வந்து கருப்பு நிறம். அர்ஜுனுடைய ரதத்துல என்ன கொடி இருந்தது? கபித்வஜா, ஹனுமானுடைய கொடி இருந்தது. பரிட்சித்துடைய ரதத்துல சிங்கத்தோட குதிரை கொடி, சிங்கத்தின் கொடி. அந்த மாதிரி பரீட்சித்து வந்து, ஆனா இங்க என்ன வித்தியாசம் பிரபுபா சொல்றாரு? பிரபுபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனனுக்கும் பரீட்சித்துக்கு என்ன வித்தியாசம்? அர்ஜுனன் வந்து தயங்குறாரு.
அர்ஜுன் என்ன தயங்கினாரு? நான் ஏன் இந்த யுத்தம் செய்யணும்? இந்த யுத்தம் பண்ணா நிறைய பேர் இறந்து போவாங்க, நான் பாவி ஆயிடுவேன், இதெல்லாம் வேண்டாம், நான் பேசாம காட்டிலேயே போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு சாமியாரா இருந்துக்கிறேன். நோ, சத்திரியோட டியூட்டி, சத்திரியோட டியூட்டி என்னன்னா அதர்மம் பண்றவனை தண்டிக்கணும். அது அவன் கடமை. அர்ஜுனன் கடமையிலிருந்து பின்வாங்கினாரு, பரீட்சித்துக்கு கடமை செய்ய துடிக்கிறேன். இது என் ராஜ்யத்துல அயோக்கியர்கள் இடமே கிடையாது. என் ராஜ்யத்துல அயோக்கியர்கள், திருடர்கள், கொள்ளைகள்லாம் சுதந்திரம் நடமாடக்கூடாது, நான் விட மாட்டேன். பரீட்சித்து என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் அந்த சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். இது பாகவத்துல ஒரு ஸ்லோகம். ஆனா சினிமா பாட்டா எழுதிட்டாங்க. பாகவதத்துல இந்த வார்த்தையை பரீட்சித் சொல்றாரு. யார்கிட்ட? கலிபுருஷன்ட்ட. பரீட்சித் என்ன சொல்றாரு? என்னுடைய ராஜ்யத்துல ஏதேனும் தவறு நடந்ததுன்னா அது தேவனே செய்தாலும் விட மாட்டேன். அது இந்திரனோ சந்திரனோ அவர் அப்பாவுடைய அப்பா யார் வந்தாலும் சரி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்றது பரீட்சித் மகாராஜா. அது சினிமா பாட்டுல பாடிட்டாங்க, அது ரெண்டாவது. ஆனா பரீட்சித் மகாராஜா சொல்றேன், பாகவத்துல இருக்கு. நான் வேணா ஸ்லோகம் உங்களுக்கு தரேன், நீங்க வேணா பாருங்க. சோ இந்த மாதிரி பாகவதத்துல பரீட்சித் மகாராஜ் சேலஞ்ச் பண்ற, என் ராஜ்யத்துல அயோக்கியருக்கு இடமே கிடையாது, தர்மம் தான் நிலைத்திருக்கும், அதர்மத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என் கலியுகம் உள்ள வந்துச்சு, அதர்மம் உள்ளவர். அதனால பரீட்சித் மகாராஜா தன் டியூட்டி, தன் கடமையில உறுதியா இருக்க. அர்ஜுனனும் நல்ல பக்தர் தான், ஆனா பகவானுடைய ஏற்பாட்டுனால அவர் செய்ய மாட்டேன். அப்புறம் பகவத்கீதை சொன்னதுக்கு அப்புறம் அப்ப ஒருவேளை அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன்னு, அது நம்ம பின்னாடி வரைக்கும் ஸ்லோகத்துல பார்ப்போம், யுத்தம் செய்யறேன்னு சொல்லிட்டாருன்னா கிருஷ்ணர் பகவத்கீதையை சொல்லிருக்க மாட்டார் இல்லையா? அர்ஜுனன் மட்டும் கிருஷ்ணர் சொன்ன உடனே, கிருஷ்ணா மகாபாரத யுத்தத்துல யாரை கொல்லணும், நான் ரெடியா இருக்கேன், யாரை வேணாலும் காமிக்க, என் அம்பு போய் அவன் தப்பிக்கவே முடியாது. பட் அர்ஜுன் அப்படி சொல்லல. கிருஷ்ணே மம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுத்சம் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம்ஷ பரிசுஷ்யதி. கிருஷ்ணா, என் உடம்பெல்லாம் நடுங்குது, நாவெல்லாம் தழுதழுக்குது, தொண்டையெல்லாம் வருந்துச்சு, கையில இருந்து காண்டி போ நழுவுது, என்னால இங்க நிக்க முடியல, தலை சுத்துது. ஏன்னா எல்லாம் சொந்தக்காரன், மாமன், மச்சான், குருதே, குருநாதர், அப்புறம் சித்தப்பா, பெரியப்பா, மைத்துனர்கள், சகோதரர் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களே நான் கொள்றது, என்னுடைய ஜனங்களாச்சே அப்படின்னு அர்ஜுனன் நினைத்ததுனாலதான் கிருஷ்ணன் பகவத்கீதை சொன்னார். இல்லாட்டி நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காது. அது பின்னாடி ப்ரோப்பா ரொம்ப அழகா சொல்றாரு இந்த அத்தியாயத்துல. சோ இப்படி அர்ஜுனன், அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும், அதை யுதிஷ்டருக்கும் சற்றும் குறைந்தவர் அல்ல பரீட்சித் மகாராஜ். அப்பேற்பட்ட ஆக சிறந்த ஒரு பக்தர். அவர் பாகவதத்துல மகா பாகவதன் சொல்லியிருக்கு பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா மகா பாகவதன், ஒரு சாதாரண நபர் அல்ல, பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அது நம்ம பின்னாடி படிப்போம். அடுத்த ஸ்லோகத்துல எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் போங்க, 13வது பதம், 13ல இருந்து 15 வரைக்கும். 12 12 भद्राश्वं केतुमालं च भारतं सोदरान् पुरोन् किं पुरुषादीनि वर्षाणि विजित्य जगृहे बलिम्. பரீட்சித் மகாராஜா பிறகு பத்ராஸ்வம், கேதுமாலம், பாரதம், உத்தர குரு வருஷம், கிம் புருஷம் முதலான பௌதிக உலகின் எல்லா பகுதிகளையும் வென்று அவற்றின் அரசனிடமிருந்து கப்பம் வசூலித்தார். பாத்தீங்களா? அப்ப இது நல்லா புரிஞ்சுக்கணும். பல்வேறு நிலப்பரப்புகள் உண்டு, அந்த பல்வேறு நிலத்தை ஆண்ட சிற்றரசர்கள் உண்டு, மன்னர்கள் உண்டு, மாமன்னர்கள் உண்டு, குறுநில மன்னர்கள் உண்டு. இவர் எல்லாத்துக்கு மேல ஒரு பேரரசர் உண்டு, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா சாதாரண மன்னன் அல்ல, சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா இந்த கிரகத்தையே அடக்கி ஆள்றவர், இந்த பூகோளத்தை சக்கரம்னா சர்க்கிள், இந்த பூகோளமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. சக்கரவர்த்தினா சக்கரா மீன் சர்க்கிள், அவருடைய வட்டம். இந்த பூகோளத்தை தன் வட்டத்துக்குள்ள வச்சிருப்பார். அவருக்கு கீழே சிறு சிறு நாடுகள், அந்த நாட்டில் உள்ள மன்னர்கள், மாமன்னர்கள், மன்னர்கள், சிறு சிறு குறுநில மன்னர்கள், சிறு குறு மன்னர்கள், பல கேட்டகரியில் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பரீட்சித்தோட ஆளுமையை ஏத்துண்டு அவர் கப்பம் கட்டியிருக்காரு, டாக்ஸ் கொடுத்திருக்காரு, டாக்ஸ் கட்டியிருக்காரு. அப்ப அந்த காலத்திலயும் வரி வசூல் பழக்கம் இருந்திருக்கு. இன்னைக்கு கலியுகத்துல கவர்மெண்ட் மக்கள்கிட்ட டாக்ஸ் மட்டும்தான் வாங்கும். டாக்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு மருந்து, போத மருந்து ஊத்தி கொடுத்துரு.
பிராந்தி விஸ்கி எல்லாம் ஊத்தி கொடுக்கும். மக்கள்கிட்டயே டாக்ஸ் வாங்கிட்டு அதுல பெருமை வேற. அதுல என்ன பெருமை கலியுகத்துல, மக்கள் பணத்தையே வாங்கி மக்களுக்கே சாராயத்தை ஊத்தி கொடுத்து அதுல உங்களோட போட்டோ வேற போட்டு விட்டுக்கலாம். என்னமோ இவங்க குடும்பம் இவங்க கையில இருந்து காசு கொடுத்த மாதிரி. எங்க பார்த்தாலும் போட்டோ. ஒரு 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 ரேஷன் பை கொடுத்தா அதுல தலைவரோட போட்டோ. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சின்ன பொருளை கொடுத்தா அதுல போட்டோ. ஆனா நீ என்னையா பண்ண? இந்த போட்டோ பார்த்தா அமங்கலம் வேற. அது பகவானே போட்டோ கொடுத்தாலும் மங்களமாவது இருக்கு இல்லையா? ஒரு ஒரு அரிசி பையில கிருஷ்ணனுடைய போட்டோ மங்களமா இருக்கு. அமங்கல் எங்க பார்த்தாலும் அமங்கலம். திருப்பரப்பு கூட இவங்களுடைய போட்டோ பார்த்தாலே அமங்கலமா இருக்கு. சோ என்ன பண்றது? இதுதான் கலியுகம். கலியுகத்துல மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கே விளம்பரம். என்னமோ இவங்க கையில இருந்து கொடுத்த மாதிரி. அந்த மக்களும் முட்டாள்கள் பாருங்க. பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட்ல காசு கொடுத்தாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க. எல்லாம் யாருடைய காசு? ஆனா உங்களுடைய காசு. இதுதான் இதுதான் கலியுகம். கலியுகத்துல மிளேச்சா ராஜன் ரூபினா மனிதர்களே கடைநிலையானவன் தலைவரா இருக்கும். ஆனா பரிசுத்தோட ராஜ்யத்துல அது மன்னர் ஆட்சி, ஆனா மக்களுக்கான ஆட்சி. இது மக்கள் ஆட்சி, ஆனா மக்களுக்கான ஆட்சியே அல்ல. இன்னைக்கு நடக்கிறது மக்கள் ஆட்சின்னு சொல்றோம். மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தத்தளிக்கிறாங்க. பேசுதான் பேசிட்டே போகலாம், நிறைய நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு மக்களாட்சி எப்படி நடக்குது? இது மக்களுக்கான ஆட்சி அல்ல. ஆனா அன்றைக்கு பரிசுத்தோட ஆட்சி அது மன்னர் ஆட்சி, ஆனா மக்களுக்கான ஆட்சி. அங்க மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணாலும் அவங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணும். மக்களுக்கு பயம் கிடையாது, திருட்டு பயம் கிடையாது, கயவர்கள் கொள்ளையர்கள் அயோக்கியர்கள் கிடையாது, ஏமாற்று பித்தலாட்டம் ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் பண்றவன் தான் தலைவரா இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டாக்டர் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் காலேஜ் போகணும், பிஎல் அட்வொகேட் ஆகிறதுக்கு லா காலேஜுக்கு போகணும், ஒரு பொறியாளர் ஆகிறதுக்கு என்ஜினியர் காலேஜுக்கு போகணும், ஒரு ஹோமியோபதி டாக்டர் ஆகிறதுக்கு அது படிக்கணும். ஆனா ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு எந்த காலேஜும் கிடையாது. எங்க போய் படிக்க? சொப்பு திருநவன் சோப்புட்டா பார்த்துன்னு இன்னைக்கு அமைச்சர் தலைவர் முதலமைச்சர் அப்புறம் வந்து எம்எல்ஏ எம்பி. அப்ப என்ன நாடு எப்படி இருக்கும்? ஹோல் சமுதாயமும் முட்டாள்களால் வழிநடத்தப்படும். அதுதான் நடக்குது இல்லையா? இதை நம்ம கண் கூட பாக்குறோம். அப்போ பரிசுத்தோடைய ஆட்சி காலம் பொற்காலம். இப்ப கலியோடைய ஆட்சி காலம். இப்ப நடத்துறது யாரு? கலியோடைய ஏஜென்ட். இன்னைக்கு நடக்கிற ஆட்சி வந்து கலியோடைய ஏஜென்ட். அப்போ இவங்களுக்கு பாகவத தர்மம் மிக மிக அவசியம். இந்த பாகவத தர்மம் இல்லைன்னா இன்னைக்கு சமுதாயம் தத்தளிக்கும். அதனாலதான் பிரபுபாதர் இங்கிருந்து அமெரிக்கா போக பாகவதம் எடுத்துட்டு போனார். அமெரிக்கா பிரபுபாதர் கொண்டு போனது பாகவத புத்தகம், ஹோல் பாகவதம் செட்டு, அப்புறம் உங்களுடைய வார்த்தை, பகவான் மேல ஒரு நம்பிக்கை. ஒண்ணுதான், வேற எதுவுமே பிரபுபாதர் இங்க எடுத்துட்டு போல. வெறும் சில்லறை காசு தான் கையில வச்சிருந்தார், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த பாகவத கல்வி அத்தியாவசியம், அவசரம். இந்த பாகவத கல்வியானது அத்தியாவசியம், அவசரம். இது எல்லா தரப்பு மக்களுக்குமானது. அப்ப இன்னைக்கு குறிப்பா அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு யாரெல்லாம் இது இது வந்து ஒரு புரோட்டோகால் கொண்டு வரணும், இது வந்து ஒரு சட்டமாவே கொண்டு வரணும். நீ எம்எல்ஏ ஆகணுமா? பகவத்கீதை படிச்சிருக்கியா? பாகவதம் படிச்சிருக்கியா? அப்புறம் வந்து மகாபாரதம் படிச்சிருக்கியா? ராமாயணம் படிச்சிருக்கியா? பிதிருநீதி படிச்சிருக்கியா? பீஷ்மருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிருக்கியா? அப்ப நீ தகுதி எக்ஸாம் எழுதணும். ஒரு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் ஒருத்தர் நிக்கிறாரு. சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்து ஆரம்பிச்சு அப் டு சிஎம் பிஎம் வரைக்கும், பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இந்த எக்ஸாம் போர்டு வரைக்கும், இந்த போர்டு வச்சு இவனுக்கு மகாபாரதம் தெரியணும். ராம ராஜ்யம்னா என்ன? ராமனுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது? மக்கள் எப்படி இருந்தாங்க? எப்படி நீர்த்தேக்கங்கள் பாதுகாக்கப்பட்டது? எப்படி இயற்கை வளம் பாதுகாக்கப்பட்டது? ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம் எப்படி பாதுகாக்கப்பட்டது? கால்நடைகள் பசுக்கள் எப்படி பராமரிக்கப்பட்டது? பரிச்சித் வந்து உடைவாள உருவினாரு. எப்போ ஒரு பசு துன்புறுத்தப்படுறத பார்த்த உடனே உடைவாள உருவி அவன் தலையை துண்டிக்கணும்னு நினைச்சாரு. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு மக்களாட்சிங்கிற பேர்ல மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அன்னைக்கு பரிச்சத்தோட ஆட்சியில மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிக்கும் பாதுகாப்பு இருக்கு. அதனால இங்க இந்த சிவிலைசேஷன்ங்கிறது, நாகரிகம், நகரம், இதெல்லாம் இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா இருக்கு. அயோத்தியா கேபிட்டல் எப்ப? துவாபர திரேதா யுகத்துல, சத்திய துவாபர யுகத்துல அஸ்தினாபுரம் கேபிட்டல். துவாபர யுகத்துல அஸ்தினாபுரம் கேபிட்டல், உலக தலைநகரம். அதுக்கு முந்தைய யுகத்துல திரேதா யுகத்துல அயோத்தியா கேபிட்டல். அப்பவும் மன்னர்கள் இருந்திருக்காங்க, அப்பவும் மக்கள் இருந்திருக்காங்க, பெரிய பெரிய நகரங்கள் இருந்திருக்கு.
அயோத்தியாவுடைய அழகு, அயோத்தியாவின் ஐஸ்வர்யம், ஜனகபுரி, மிதிலாவுடைய அழகு, மிதிலாவுடைய ஐஸ்வர்யம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. சரி பாருங்க அடுத்த ஸ்லோகத்துல, தத்ர தத்ரோ பிரசன்பானா ஸ்வபூர்வேஷாம் மகாத்மனா பிரகீயமானம் ச யச கிருஷ்ண மகாத்மியம் சுச்சகம் ஆத்மானம் ச பரித்யாகம் அஸ்ரத்தாம் நோ அஸ்திர தேஜசா ஸ்நேகம் ச விஷ்ணிபார்த்தானாம் தேஷாம் பக்திம் ச கேசவே தேப்யः பரமசந்துஷ்டः பிரீத்தி உஜ்ரும்பிதலோச்சனः மகாதனானி வாசாம்சி ததோஹாரான் மனः. அரசர் சென்ற இடமெல்லாம் பகவானின் பக்தர்களான அவரது முன்னோர்களின் பெருமைகளை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைக்குரிய செயல்களை பற்றியும் அவர் தொடர்ந்து கேள்விப்பட்டார். பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றியும் அவர் கேள்விப்பட்டார். ஓ பிரிதாவின் மகன், அதாவது பிரிதாவிற்கு பகவான் கேசவனிடமிருந்து ஆழ்ந்த சிநேகத்தின் காரணத்தால் விஷ்ணு மற்றும் பிரிதாவின் வம்சத்தின் இடையில் இருந்த ஆழ்ந்த அன்பை பற்றியும் மக்கள் ஞாபகப்படுத்தி கூறினர். இத்தகைய பெருமைகளை புகழ்ந்து பாடியவரிடம் மிகவும் திருப்தி அடைந்தார் அரசர். இந்த ஒரு அஸ்வத்தாமுடைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தின் வெப்பத்திலிருந்து தாம் பகவானால் காப்பாற்றப்பட்டதை பற்றியும் அவர் கேள்விப்பட்டார். அந்த மாதிரி எல்லாம் அங்க மக்கள் எல்லாம் அதை ஞாபகப்படுத்தி சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் நடந்தது. பரிசித் மகாராஜ் எங்கெல்லாம் போறாரோ, இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, கிரேத்துமாலம், பாரதம், அவர் எந்த ப்ராவிடன்ஸ்க்கெல்லாம், எந்த நிலப்பரப்புக்கெல்லாம் போனாரோ, எந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ, அவர் உலகத்துல எந்த மூளைக்கெல்லாம் போனாரோ, அந்த உலகத்துல இந்த பூமியில ஓரொரு மூளை முடுக்கிலையும் பகவான் கிருஷ்ணர் பெருமை பேசப்பட்டது, பாண்டவர்கள் பெருமை பேசப்பட்டது, பரிசித்தோட பிறப்பின் பெருமை பேசப்பட்டது. இப்படி இன்னைக்கு மகாபாரதம் ராமாயணம் ஒரு 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 செக்டேரியனுக்குள்ளது அல்ல. ஓ அது மகாபாரதமா, அது இந்துக்கள் படிக்க வேண்டியது, ராமாயணமா அது இந்துக்கள் படிக்க வேண்டியது, பகவத்கீதை இது நோ நோ. பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் ஒரு சமுதாயத்துக்குரியது அல்ல, ஒரு நாட்டுக்குரியது அல்ல, ஒரு இனத்துக்குரியது அல்ல, ஒரு மொழிக்குரியதல்ல. இது உலக பொதுமறை நூல். இது உலகத்துல ஓரொரு நூக்கன் கார்னர்ல இருக்கிற ஓரொரு மனிதனுக்கு, ஒரு ஜீவனுக்கு உரிதான இந்த பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் உலகத்துல உலக நாடுகள்ல ஓரொரு மூளை முடுக்கில் இருக்கிற ஓரொருக்கும் தேவைப்படும். இதுல என்ன சொல்லியிருக்கப்போ பகவத்கீதை என்ன சொல்லுது? இந்த உடல் எல்லாம் ஆத்மா, மனமே துன்பத்துக்கான காரணம், பொறாமை கொள்ளாதே, பேராசை கொள்ளாதே, வஞ்சகம் செய்யாதே, சூழ்ச்சி பண்ணாதே, பொறாமை கொள்ளாதே. இது உலக மக்கள் அனைவருக்கும் தேவை, உலக நாடுகள் அனைவருக்கும் தேவை. இந்த கல்வி அனைத்து தலைவர்களுக்கும் தேவை, அனைத்து பிரஜைகளுக்கும் தேவை. அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ளதாகும்? இது எப்படி ஒரு நாட்டுக்குரியதாகும்? இது எப்படி ஒரு இனத்துக்குரியதாகும்? இது எப்படி ஒரு மதத்துக்குரியதாகும்? இது எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குரியதாகும்? சோ அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரிசித் மகாராஜா ரதத்தை எடுத்துக்கிட்டு உலகம் முழுதும் சுற்றி வந்த பொழுது கண் கூட இருந்திருக்கு. உலக நாடுகள்ல பரிசித் மகாராஜ் டிராவல் பண்ண போது பல்வேறு நகரங்கள் இருந்திருக்கு. அந்த நகரத்துக்குள்ள அவர் போகும்போது அவர் ரிசீவ் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த ஊர் மன்னர்கள், அங்க இருக்கிற பிரஜைகள், அங்க இருக்கிற பிராமணர்கள், அங்க புகழ் பாடுறவங்க, எல்லா ராஜ்யத்திலும் வேத காலத்துல ஒரு அரசவையில எல்லா ராஜ்யத்திலும் அரசரை புகழக்கூடிய கற்றறிந்த வேத விற்பனர்கள், பிராமணர்கள், பண்டிதர்கள் உண்டு. அவங்களுக்கு சாஸ்திரம் தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், அந்த நபரை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரியும். இது முகஸ்துதிக்காக அல்ல, அது நம்ம பின்னாடி படிப்போம் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல. இங்க பாயிண்ட் என்னன்னா, பரிசித் மகாராஜா எங்கெல்லாம் போனாரோ அந்த போன இடத்துல எல்லாம் பாண்டவரின் பெருமை, அவருடைய முன்னோர்னா பாண்டுல இருந்து ஆரம்பிச்சு யுதிஷ்டிரர், பீமா, அர்ஜுனா, நகல, சகதேவா, இவருடைய மகிமைகளை பத்தி பேசியிருக்காங்க. அவருடைய தெய்வீகமான குணங்கள், அவங்க செயல்கள், அதுக்கப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவானுடைய பிறப்பு, அவர்கள் செயல்கள், இதெல்லாம் போற்றி புகழ்ந்து பாடுறத பரிசித் தன் காதால கேட்கிற. அதுக்கப்புறம் ஓ பரிசித் மகாராஜா, உங்களுடைய பிறப்பு அது பெரும் அதிசயம். பகவானே உங்க தாயினுடைய கருவுல இருந்து அஸ்வத்தாமுடைய அஸ்திரத்தில் உங்களை காப்பாற்றி அருணரா இல்லையா? அப்ப நீங்க விஷ்ணுவால் காக்கப்பட்டவர் இல்லையா? விஷ்ணு ராதா. பரிசித்துக்கு இன்னொரு பேர் விஷ்ணு ராதா. ஏன் பரீட்சித் அவர் பாக்கணும்னா பரிச்சை பண்ணார். இவரு நான் வயிற்றுல பாத்தனா இவரை பார்க்க. ஏன்னா பரீட்சித்து
அம்மாவோட வயிற்றுல உத்தரவுடைய கருவில் இருக்கும்போது இந்த கட்டை விரல் நுனிப்பாகத்துல ஒருத்தர் பாக்குறாரு. 4 கரம். வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரீஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவம் ரக்ஷது. தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்று பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுரி, கழுத்துல கௌஸ்துமணி, எல்லாம் பார்த்து அப்படி சங்கு சக்கர கதாபத்தோட பார்த்தார் அந்த நபர். அந்த பரம புருஷோத்தமனான வாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மா அவர் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அந்த குழந்தை காப்பார். அந்த பிரம்மாஸ்திரத்தை அவர் தாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு ஒன்னும் ஆரம்பது. அதனால நீங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணவரு, பகவானாலே காக்கப்பட்டவர் இல்லையா? நீங்க பிறவியிலிருந்தே பக்தர், தாயினுடைய கருவிலிருந்தே பக்தர் பரீட்சித். அதனால பரீட்சித்துடைய பிறப்பின் அதிசயம். குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை இது, பகவானாலே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை, பகவானாலே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. பிரிதா, பிரித்தான்னா குந்தி தேவி, குந்தி தேவிக்கு பிரிதா, பிரிதாவின் மைந்தன் அர்ஜுனன். சோ பிரிதா அவங்க வம்சம் என்ன, அவங்க புகழ் என்ன, அவங்க எந்த அளவுக்கு பகவான் மேல சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்லாம் அந்த விருஷ்டி, ஓஜா, அப்புறம் பிரிதா இவங்க எல்லாம் பத்தி சொல்லும் போது பரீட்சித் மகாராஜுக்கு அப்படியே ஆனந்தம். தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய வம்சாவளிகள் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு பகவானே சரணடைஞ்சிருந்தாங்க, பகவான் எப்படி அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, அவங்க எப்படி பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, இதெல்லாம் பரீட்சித் மகாராஜ் கேட்டு பேரானந்தம் அடைகிற. பேரானந்தம் அடைந்தது மட்டுமல்ல, அவர் அந்த தக்க பெருமை சொன்னாங்க இல்லையா, அவங்கள தக்க சன்மானம் கொடுக்கிறார். ஆபரணங்கள், முத்து, பவளம், வைரம், வைடூரியம், இது முகஸ்துதி பண்ணுவதல்ல. நம்ம ஊர்ல தலைவர் சொல்லுவான், எங்க தலைவர் மாதிரி யாரும் இல்லைங்க, அவர்லாம் அப்படி, இந்த காலத்துல அப்படி. இதெல்லாம் ஏமாற்று வேலை. இன்னைக்கு ஒருத்தர் வரவேற்பு பண்ணுவாங்க. இன்னைக்கு கலியுகத்துல ஒருத்தர் வரவேற்பு பண்ணும்போது சும்மா எல்லாம் பூஸ்ட் பண்ணி விட்டுருவான் அவனை, அவன் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இங்க சொன்ன வரவேற்பு இருக்கு இல்லையா, பரீட்சித் மகாராஜ் எங்கெல்லாம் போனாங்களோ அவரை வரவேற்ற விதம் இருக்கு இல்லையா, அனைத்தும் உண்மை, சத்தியம். அது உண்மைக்கு புறப்பானது அல்ல. அவர் முகஸ்துதி பண்ணி சன்மானத்துக்காக பண்ணல. இன்னைக்கு ஒரு தொண்டன் தலைவரை புகழ்றான்னா எனக்கு பதவி கொடுத்துருவான், எனக்கு பேரு கொடுத்துருவான், புகழ் கொடுத்துருவான், அதுக்காக பண்றது. அன்னைக்கு பண்ணிருக்காங்கன்னா அது பதவிக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காக அல்ல. இந்த ராஜா உண்மையிலேயே இந்த புகழுக்குரியவர், அந்த வம்சம் உண்மையிலேயே புகழுக்குரியது, அது முகஸ்துதிக்காக அல்ல. சோ பிரபா ரொம்ப அழகா எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல பொருளுரையில. இங்க பாண்டவருடைய மகிமைகளை எப்படி அழகா பரீட்சித் காது கொடுத்து கேட்கிறார். தன்னுடைய தாத்தாக்களுடைய மகிமை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருமை பெருமைகள், இது எப்படி அவங்க பகவானுடைய பாதுகாப்புல இருந்தாங்க, எல்லாம் பரீட்சித் மகாராஜா அந்த காது கொடுத்து கேட்கிறார். அதான் அதோட கண்டினியூஷன் அது. சாரத்ய பார்ஷத சேவன சக்கிய தௌத்ய வீராசனானுகமனாம் ஸ்தவன பிரணாமான் ஸ்திகஸ்தேஷு பாண்டுசு ஜெகத் பிரணிதம் ச விஷ்ணோர் பக்திம் கரோதி நிபதிச்சரணாரவிந்தே. பிரபஞ்சம் முழுவதிலும் வணங்கப்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணு அவரது காரணமற்ற கருணையால் ஒரு சேவகனை போல பாண்டவரின் சொற்படி நடந்து வயதில் இளையவரை போல சிந்தனைகளை செய்து அவர்களது விருப்பப்படி ஒரு தேரோட்டியாகவோ, ஒரு தலைவர், ஒரு தூதர், ஒரு நண்பர், இரவு காவல்காரர் முதலான எல்லா வகையான சேவைகளையும் அவர்களுக்கு செய்தார். இதையெல்லாம் கேட்ட பரீட்சித் மகாராஜனுக்கு பகவானின் பாத கமலங்களில் பக்தி பெருக்கெடுத்தது. எங்க தாத்தாக்கள் இடத்துல, எங்க முன்னோர் இடத்துல பகவான் இந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்திருக்காரா, எப்படி எல்லாம் சேவை பண்ணிருக்கிறாரு. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், நாம தான் பகவானுக்கு சேவை பண்றோம், நாம தான் அவர் நாமத்தை சொல்றோம், நாம தான் பூஜை பண்றோம், அவர் சும்மா இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது அல்ல. நம்ம என்னைக்கு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அவன் பகவான் நமக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்தனி நாமத்தை சொல்றான், அவனை கைவிடக்கூடாது, அவனை பாதுகாக்கணும், அவனை பராமரிக்கணும், அவனை எப்படியாவது என்கிட்ட கூப்பிட்டுக்கணும், அவன்கிட்ட அன்பு செய்யணும், அவன் அன்பை நான் ஏத்துக்கணும் அப்படின்னு நாம ஒரு ஸ்டெப் தான் பகவான் நோக்கி வைப்போம். நம்ம ஒரு அடி பகவான் நோக்கி எடுத்து வச்சா அவர் 100 அடி இறக்கி வர்றாரு. அப்ப யாருக்கு சேவை பண்றா? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பாண்டவர் தான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னது, பாண்டவர்கள் பகவானுக்கு சேவை செய்ததை விட
பகவான் தான் பாண்டவருக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு. தேரோட்டியாக அவங்க அர்ஜுனனுக்கு தேரோட்டியா பார்த்த சாரதி, அந்த பாண்டவர்களை வழிநடத்தும் தலைவனாக கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ கேட்டுக்குவாங்க. அப்புறம் ஒரு தூதனாக பாண்டவ தூத பெருமாள், ஒரு நட்பனாக சக்கியம், இரவு காவலன். அவங்க தூங்கும் போது இவர் தூங்காம உட்கார்ந்து இருக்கிறார். எங்கேயாவது தூக்கத்துல கூட எதிரி வந்து தாக்கிடுவாங்களோ, பாண்டவருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு அவங்க தூக்கி கண்மூடி தூங்கினாலும் பகவான் அவனுக்கு பாதுகாவலரா இருந்திருக்காரு. எவ்வளவு காரணமற்ற கருணை! இந்த கருணை இவரை விட, பகவான் கிருஷ்ணரை விட இவரை விட கருணை வாய்ந்தவங்க யாரா இருக்க முடியுமா? தன் பக்தனுக்காக அங்க 16,108 ராணி துவாரகையில, ஒரு ராணி ரெண்டு ராணி இல்ல, 16,108 ராணி, 16,108 அரண்மனை, அவ்வளவு ஐஸ்வர்யம், தங்கம் வைரம் வைடூரி ஆபரணங்கள் நிறைந்தது. அந்த துவாரகை விட்டுட்டு காட்டுல போய் பாண்டவர் கூட பழங்களை சாப்பிடுறது, கிழங்கு சாப்பிடுறது, அர்ஜுனன் தலையில மடி வச்சு படுத்துக்கிறது, அர்ஜுனன் மடியில தலை வச்சு படுத்துக்கிறது, அவங்க தூதனா இருக்கிறது, நண்பனா இருக்கிறது, சேவகனா இருக்கிறது. என்னது? அப்ப என்ன நடக்குது இங்க? ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப சொல்றாரு, பகவான், பக்தன், பக்தி தொண்டு, இதை பிரிக்கவே முடியாது. பகவானை பத்தி பேசும்போது பக்தரை பத்தி பேசாம இருக்க முடியாது, பக்தனை பத்தி பேசும்போது பக்தி சேவை பத்தி பேசாம இருக்க முடியாது. அப்போ பகவான், பக்தன், பக்தி தொண்டு, இந்த மூன்றையும் பிரிக்கவே முடியாது. மூன்று நித்தியமானது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ப்ரோப்பா என்ன சொல்றாரு, இங்க பகவான் தன் பக்தருடைய புகழை, பகவான் தன் பக்தருடைய புகழை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கிறாரு. என் பக்தன் எப்படி என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காரு, எப்படி எனக்கு பிரியமா இருக்காரு, அந்த பக்தனுக்கு பகவான் எப்படி தன்னை ஒப்படைச்சிடுறாரு அந்த பக்தன்ட்ட. அதுக்கப்புறம் மேலும் பகவான் என்ன சொல்றாரு, மேலும் இங்க ப்ரோப்பா என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒரு பக்தன் அவர் எப்பவும் பகவானை மறக்கிறது இல்ல, பகவானுடைய சேவையை மறக்கிறது இல்ல. அது மாதிரி பகவானும் தன் பக்தனுடைய சேவையை மறக்கிறது இல்லை. அந்த அன்பு பரிமாற்றம், பகவானுக்கு பக்தனுக்கு எப்போ அன்பு பரிமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தன் பக்தனுக்கு வந்து சில நேரம் துன்பம் வர்ற மாதிரி இருக்கலாம், ஆனா பிரபுபா என்ன சொல்றாரு, பக்தனுக்கு பயமே கிடையாதுங்கிறாரு. அப்படி இருக்கும்போது பக்தன் ஒரு சூழ்நிலை வச்சிருவாரு. இப்ப அர்ஜுனனுக்கு பயமே கிடையாது, ஆனா அர்ஜுனன் வந்து யுத்தத்துல கொண்டு போய் போட்டார். அதுக்கப்புறம் பகவான் தான் அர்ஜுனனை பாதுகாத்தார், அவர் தான் பராமரிச்சார், அவர் தான் ரத்தத்துல உட்கார்ந்து எல்லாம் பண்ணாரு. ஆனா புகழ் யாருக்கு கொடுத்துட்டாரு? அர்ஜுனனுக்கு கொடுத்தாரு. புகழ் யாருக்கு கொடுத்தாரு? அர்ஜுனனுக்கு. இவரு தேரோட்டிங்கிறது மட்டும் வச்சுட்டாரு. அப்ப எப்பவுமே பகவான் தன் பக்தன் புகழப்படுவதில் பேரானந்தம் அடைவார். அப்ப பகவானே பக்தனுக்கு புகழ் கிடைக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்ற பக்தருக்கு புகழ் கிடைக்கிறது நம்ம பெருமை அடையும். எங்க கூட இருந்த ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இவ்வளவு பெருமையா, என் காலத்துல வாழ்ந்த ஒரு பக்தருக்கு இவ்வளவு பெருமையா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு இஸ்கான்ல இருக்கிற பக்தருக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு, புகழ் கிடைச்சிருக்குன்னா அது எனக்கு கிடைச்ச மாதிரி நினைக்கும். பொறாமை விடக்கூடாது. ஏன்னா பகவானே என்ன பண்றாரு, தன் பக்தன் பெருமை அடைவது, புகழப்படுறத விரும்புறாரு. ஒரு பக்தன் புகழப்படுறத பகவான் விரும்புறாரு. அப்ப பகவானை விருப்பம் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா பக்தரும் புகழப்படணும், எல்லாருக்கும் புகழ் கிடைக்கணும். நான் எப்பவுமே பின்னாடி இருந்து அவங்க சேவை பண்ணணும். நான் எப்பவுமே ஒரு சேவகனுடைய சேவகனா இருக்கணும். அப்போ புரோபால் மேல என்ன சொல்றாரு, இந்த பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, பாண்டவர்களை, பாண்டவர்களுக்கு அந்த துன்பம், அந்த துன்பத்தை எல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க புகார் சொல்லவே இல்லை, அவங்க கிருஷ்ணன் மேல கோவப்படவே இல்லை, அவங்க பயப்படவும் இல்லை. இந்த கஷ்டம் எல்லாம் வந்தது கடைசியில குருக்ஷேத்திரம் வரைக்கும் வந்துருச்சு. அப்பவும் பாண்டவர்கள் வந்து சமாதானமா போன்னு நினைச்சாங்க. ஆனா பகவான் விருப்பத்தினால குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தது. அதனாலதான் பகவத்கீதை கிடைச்சது. ஒருவேளை இதெல்லாம் நடக்கலைன்னா பகவத்கீதை கிடைச்சிருக்காது, ப்ரோப்பா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பகவான் வந்து ரொம்ப கருணையோட எல்லாருக்கும், எல்லா பக்தர்களும் அன்பும் பரிமாற்றம் செய்துக்க அந்த பூமியில வராரு. பக்தர்களை காத்து அசுரரை அழிக்கணும். அப்ப மகாபாரத யுத்தத்துல எல்லா அசுரங்களையும் ஒரு கையில ஒரு இடத்துல கொண்டு வந்து பாண்டவர்களும் அவங்களை வந்து அழிச்சிட்டாரு. அந்த புகழை பாண்டவர் கொடுத்துட்டாரு. இதுதான் பகவானுடைய காரணமற்ற கருணை. ரைட். அடுத்தது இதுதான் பகவானுடைய, இதுதான் உண்மை, இதுதான் கருணை, பகவானுடைய காரணமற்ற கருணை. அப்ப உண்மை என்னது? பக்தனுக்கு பயமோ துன்பமோ கிடையாது. ஏன்னா பகவான் எப்போ அவர் பக்கத்துல இருக்க. ஆனா பக்தர் அல்லாதவங்களுக்கு பயம், ஏக்கம், கவலை, துன்பம் எல்லாம் வருது. அதனால பாண்டவர் பக்கம் பகவான் இருந்ததுனால அவனுக்கு ஒரு துன்பம் இல்லை. ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனம்.
பாண்டு புத்திரர்கள் மக்கள் பகவான் இதனால் வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் இருக்கு. இப்ப நம்ம நினைக்கலாம், ஐயோ கிருஷ்ணரே முன்னாடி இல்லையே, கிருஷ்ணரே கூட இல்லையே, நான் என்ன தோல்வி அடைஞ்சிருவனோ, என்ன யாரும் ஏமாத்திடுவாங்களோ, எனக்கு ஏதாவது நடந்துருமோ. நோ, எந்த பயமும் தேவையில்லை, எந்த கவலையும் தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்து மேல நமக்கு வலுவாத நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியும் இருக்குமானால் அந்த நாமத்துல பகவான் இருக்க. நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, தன் சக்தி முழுவதும் பகவான் நாமத்துல வச்சிருக்காரு. பகவான் ஒரு நாமம் வேற வேற இல்ல. அர்ஜுனன் பாண்டவர் எப்படி பகவானை பற்றி கொண்டார்களோ அது போல நம்ம நாமத்தை பற்றி கொள்வோமே. ஆனால் பகவானை நாமத்தை பற்றி கொள்வோம்னா நமக்கு எந்த பயமும் தேவையில்லை, குழப்பம் கவலை எதுக்கு எனக்கு கிடையாது. ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். இந்த லாஸ்ட் ஸ்லோகா இந்த அத்தியாயத்துல, சாரி இந்த செஷன்ல லாஸ்ட் ஸ்லோகம் 17வது ஸ்லோகம். தசைவம் வர்த்தமானஸ்ய பூர்வேஷாம் ப்ருத்திமத்பகம் நாதி தூரோ கிலாச்சாரியம் யத் ஆசித் தன்னிபோதமே. பரிசித் மகாராஜா தமது முன்னோர்களின் நற்செய்திகளை பற்றி கேட்கும், அவற்றை பற்றி சிந்தனையில் மனதை ஆழ்த்தியும் தமது நாட்களை கழித்து வந்த சமயத்தில் நடந்த அதிசயத்தை கூறுகிறேன் கேளுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இந்த மாதிரி பரிசித் மகாராஜா ரொம்ப அழகா அற்புதமா ராமராஜ்யத்தை போல ஒரு ராஜ்யம், யுதிஷ்டிரர் போல ஒரு ராஜ்யம், அப்படி ஒரு அழகான ராஜ்யம் நடத்தி வந்தாரு. அவர் போன இடம்லாம் பெயர் புகழ், பாண்டவரின் புகழ், பகவானின் லீலைகள் இதெல்லாம் பறைசாற்றப்பட்டு வந்தது. பரிசித் மகாராஜ் போன இடத்துல எங்கேயுமே அவர் வந்து எங்கேயுமே புகாரோ எதுவுமே கேள்விப்படல. எல்லா இடத்துலயுமே அவர் வந்து அந்த வம்சத்துக்கு போலதான் கேட்டார், பகவானை போலதான் கேட்டார். அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம் இருந்தது பரிசித்தோடைய காலத்துல, அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி கலி புருஷன் உள்ள வந்தாரு அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கணும். அதனால இப்ப இந்த அத்தியாயம் இதுவரை நாம் படித்தது 10 ஸ்லோகம் முதல் 17 வரை நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? பரிசித்தோடைய புகழ், எப்படி எல்லாம் ஒரு காலத்துல வந்து ஆட்சி நடந்திருக்கு, மக்கள்லாம் எப்படி பாதுகாப்பா இருந்திருக்காங்க, எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்ப நகரங்கள் உண்டு, கிராமங்கள் உண்டு, எல்லா வளங்களும் உண்டு, பயம் கிடையாது, தொற்று வியாதி கிடையாது, எந்த ஒரு துன்பம் கிடையாது, நல்ல ஆட்சி. காரணம் யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. சோ பரிசித் மகாராஜ் பக்தரா இருந்ததுனால பிரஜைகள்லாம் பக்தர்களா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், கிருஷ்ண பக்தி நாம் தீவிரமா பயிற்சி செய்ய வேண்டும். அதை நம்ம சார்ந்தவங்க, நம்ம கூட உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள், நம்ம சுத்தி உள்ள அட்மாஸ்பியர், நாம கிருஷ்ண பக்தி நல்லா எடுத்துட்டு நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அது வந்து அப்படி டெவலப் ஆகும்போது இந்த பிரபஞ்சமே சுபிக்ஷமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதனால இது ஒரு பெரிய சேவை பிரபுபாத் பண்ணியிருக்காரு. உலகம் முழுவதும் இந்த பாகவதம் இப்ப நம்ம படித்த விஷயங்களை பிரபுபாதர் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜெகநாத ரத யாத்திரை என்ன, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பண்டிகை, கௌரவ பூர்ணிமை, எல்லா திருவிழாக்களும் கொண்டாடுறாங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. அப்ப இது இன்னும் நிறைய பேருக்கு சேரணும். அதனால பிரபுபாத் திருவடிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் புத்தகங்களை விநியோகம் செய்யும் போது, கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணும் போது இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். இன்னைக்கு கலியுகத்துடைய தாக்கம், இந்த தலைவர்கள் இதெல்லாம் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. பக்தி பிரச்சாரம் செய்ய கலேர் தோஷ நிதி ராஜன், கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல இருக்கு. பேசுனா இன்னும் ஒரு வாரத்துக்கு 24 hours பேசலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சு 7 நாள் பேசலாம். கலியுகத்துல வந்து பெற்றோர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அரசியல் தலைவர் சரியில்லை, அது சரியில்லை, எல்லாம் கலப்படம், அப்படி இப்படி நதிகள்லாம் கலப்படம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வீணா போச்சு, அதாச்சு இதாச்சு, சீதோஷம் எல்லாம் மாறி போச்சு, மழை பெய்ய மாட்டேங்குது, பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்ய மாட்டேங்குது, வெயில் அடிக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். கலேர் தோஷ நிதி ராஜன், கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல உண்டு, ஆனால் ஒரு நன்மை உண்டு. கலே தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா, ஒரு நன்மை உண்டு. கலியுகத்தில் குற்றமும் குறைகளும் சமுத்திரம் போல இருந்தாலும் ஒரு நன்மை உண்டு. கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் பிரஜே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை உச்சரிக்கிறதுனால கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். பகவான் நாம திருவடிகளை சரண பண்ணி, பிரபுபாடி திருவடிகளை சரண பண்ணா
பரிசித்த காலத்துல எப்படி மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களோ அதே ஒரு உணர்வை நம்ம அனுபவிக்கலாம். கிருஷ்ண கான்சியஸ் எடுத்துட்டா, கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டா இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அமைதியாவும் ஆனந்தமா ஒரு வாழ்க்கை வாழலாம். அப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை வந்து பாபா உருவாக்கி கொடுத்திருக்காரு. அது வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும், நல்லா பிரச்சாரம் வளர்ந்து உலக நாடுகள் இன்னும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.